தருமபுரி கூட்டத்தில் முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தருமபுரியில் நடந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி அவதூறாக பேசியதாக அரசு வழக்கறிஞர் அசோகன் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 30ஆம் தேதி வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் விஜயகாந்த் வரும் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நீதிபதி சுபாதேவி நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இவ்வழக்கினை எதிர்த்து தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, பிரபுலா ஸ்ரீபந்த் ஆகியோர் இன்று விசாரித்தனர். அப்போது அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்கவும் ஆணையிட்டனர். தமிழக அரசு மக்கள் வரிப்பணங்களை வீணடித்து இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள் என்று வாதம் செய்யப்பட்டது. அதனால் இந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. பிறகு இந்த வழக்குக்கு இடைக்கால தடையும் விதிக்க வேண்டும் என்று வாதம் செய்யப்பட்டது. வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று தமிழக அரசுக்கு நோட்டீஸ் உத்தரவு பிறப்பித்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அவதூறு வழக்குக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது.